சார் இந்த தேர்தல் சார் கூட்டணியோடு சேர்த்து 18%, கூட்டணி இல்லாமல் 11.5665%. கரெக்டுங்களா சார்? சார், வளர்ச்சியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி பயணித்து கொண்டிருக்கிறது. மாநில அளவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட கட்சிகள், சிறிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிஜேபியினுடைய சின்னத்தில் நிற்பதற்கு காட்டக்கூடிய ஆர்வம் அல்லது அவர்களுடைய விருப்பம், இது தமிழ்நாட்டில் பிஜேபி என்ன நினைத்ததோ அதை நோக்கிய வெற்றி பயணத்தில் ஒரு அடுத்த கட்டத்தை எட்டுவதற்கு இந்த தேர்தல் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது அது முழுமையா இருக்குமான்னு தெரியாது. ஓகே. ஆனா ஓரளவுக்கு அதை நோக்கி நகர்ந்திருக்கிறோங்கிறது உண்மை. அது வாசனுடைய முடிவும் காட்டுகிறது. இல்ல, வாசனின் முடிவுங்கிறது மட்டுமல்ல, பொதுவாக இப்ப இதுல என்னன்னீங்கன்னா, ஒரு இந்த நீங்க அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டா கடந்து போறீங்கன்னு தெரியல. என்னன்னா, இது ஜஸ்ட் லைக் தட் கடக்கிற விஷயம் தான். ஒரு விஷயம், அதாவது இன்றைக்கு நாட்டு நடப்புல அனைத்து அரசியல் கட்சிகளுமே குறிப்பா தமிழகத்துல இன்றைக்கு எதிரணியில நிற்கக்கூடிய திமுகவும் ஒரு நாள் எங்களோடு தோழமையா இருந்த கட்சி தான். அதனால இன்னைக்கு நம்ம ஆகாத கட்சின்னு பேசுறதுனால இதை முறதவரை விமர்சிக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. ஒரு விஷயம், ஏன்னா இது அரசியல் களம், என்ன எப்படி வேணாலும் மாறும். இன்றைய சூழ்நிலையில தமாகவின் வாசன் அவர்கள் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்துல தான் நிக்கணும்னு அவர் முடிவெடுத்தது அவருடைய சொந்த முடிவு. இதுல நாம விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இதனால தமிழ்நாட்டுக்கு பாதகமா, இல்ல கூட்டணிக்கு பாதகமா, இல்ல அவர் கட்சிக்கு பாதகமா, இதையெல்லாம் அனுமானிக்க வேண்டியது அவர்தானே தவிர நம்பல. ப்ளீஸ் இங்க பாருங்க, சொல்லுங்க சார். நீங்க இந்த 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 திரு வாசன் மிக நேர்மையான அரசியல்வாதி சார். நிச்சயமா ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான அரசியல்வாதி. எந்த கரப்ஷன் சார்ஜஸ்குள்ளும் அவர் மேல நீங்க எதையுமே நீங்க சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த நேர்மையை அவர் எடுத்த முடிவிலும் ஒரு குறைந்தபட்சம் நாங்க எதிர்பார்க்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரியா சொல்லிடுறேன். இங்க பாருங்க, உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணும்னு எங்ககிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க. ஆனால் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கும் எனக்கும் அதில் ஏற்புடையது இல்லை அப்படின்ட்டு கமலஹாசன் சொன்ன. கமலஹாசன் கட்சி தொடங்கிய போது கமலஹாசனை பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிற்கு எதிர்த்தது அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் நீங்க கம்மி. கமலஹாசன் கட்சி தொடங்கின போது நீங்க எப்படி தரமட்டத்துக்கு இறங்கி எதிர்த்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த உறுப்பினர்கள் விரும்பல, எனக்கும் அதுல விருப்பம் இல்லைன்னு இருக்குல்ல, இது எந்த தமாக தொண்டர்கிட்ட கேட்டுட்டு திரு வாசன் தாமரையில நிக்கலாம்னு முடிவெடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கட்சி கூட்டம் எங்க நடந்ததா சார்? இல்ல, அதாவது எல்லா கட்சியிலையுமே தலைவர்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. தொண்டர்கள் சொல்லிக்கிறது எந்த கட்சி நீங்க தொண்டர்களை கேட்டு தொண்டர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்த கட்சியாவது வெற்றிருக்கா? எல்லாம் கூடி எல்லா பொறுப்பையும் நாங்க தலைவர்கிட்ட கொடுக்குறேன்பாங்க, தலைவர் முடிவெடுத்துக்கணும். இதுக்கு எதுக்கு கூட்டம்? இது அதாவது இது என்ன சொல்றதுன்னா, எல்லாம் நமக்கு ஊரறிஞ்ச ரகசியங்கிற மாதிரி. ஓகே, எல்லாம் கடைசியில் தலைவர் பொறுப்புல தான் விட போறாங்க. சொல்லும் போது எல்லாரும் நாங்கள் செயற்குழு கூட்டுறோம், பொதுக்குழு கூட்டுறோம், நாங்கள் எல்லாரும் கூடி செய்கிறோம். இது எல்லா கட்சிகளும் பேசக்கூடியது. இந்த விஷயத்திலையும் தமாகவை பொறுத்தளவு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் வாசன் அவர்கள். நிச்சயமா அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு குழுவோட கலந்து பேசி தான் இதை முடிவெடுத்திருக்காங்க. இன்றைக்கு அது இல்லாம அது நடந்தது அப்படிங்கிறது இன்று கேள்விக்குரிய விஷயம் அல்லங்கிறதா என்னோட. இது ஜஸ்ட் லைக் தட் கடக்கிற விஷயம் தான். இதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்ல. ப்ளீஸ் சார், ஒரே குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும் சார். இன்னொன்னு கூட நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஒரு ஜனநாயக பூர்வமாக சார், எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும் அப்படின்ட்டு குறைந்தபட்ச ஒரு 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 மரியாதையை கொடுத்து, என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து, எந்த கோரிக்கையும் எனக்கு தெரிஞ்சு சார், நாங்கள் இந்த எலெக்ஷன் தொடங்கினதுலேருந்து முன்னாலேருந்து இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன 2025 ஏப்ரல் மாதம் 11ஆம் திரு அமித்ஷா உட்காந்து இவர் தான் சிஎம் கேண்டிடேட்டுன்னு அறிவித்து போன தினத்திலிருந்து பார்த்துட்ருக்குறோம். புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியோ அல்லது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியனோ, இவங்கெல்லாம் யாரும் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டு திரு இபிஎஸ்சி சந்தித்த மாதிரியே எங்களுக்கு தெரியல சார். எல்லாரும் சந்தித்தது பியூஷ் கோயல். அதனால இல்லை இன்னைக்கு புரட்சி பாரதம் தலைவர் அறிவிச்சுட்டு போயிருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, நாளைக்கு நாங்க எங்க கட்சி கூட்டத்தை நடத்துறோம், அதுல நடத்திட்டு நாங்க டிசைட் பண்ணுவாங்க. எங்க போறாங்க, வருவாங்க. பேச்சு நடந்துதா இல்லையா அப்படின்றது
உங்களுக்கு தெரியாது. அவங்க பேசியிருக்கலாம், ஆனா வெளியில வராத இருந்திருக்கலாம். Okay. திரைமறைவில் பேசி இருக்கலாம் அல்லவா, Okay. வெளியே வந்தாரு இருக்கலாம். ஒரு இதுங்க நாங்க என்ன சுட்டி காட்ட வரும்னா, தெரியும் நீங்க படிச்சு காட்டினீங்க கமலஹாசனுடைய அவருடைய இதை வந்து அது அவருடைய மன வேதனையை வெளிப்பாடு, அது ஏற்றுக்கொள்கிறேன். அது எப்படி அந்த மன வேதனையின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, 4 வாட்டி கூப்பிட்டாங்கல்ல இவங்க தேர்தல் அந்த பேச்சுவார்த்தைக்கு, அப்ப முதல் தடவை சொல்லியிருக்கலாம் இல்ல, எதுக்கு 4 வாட்டி பேச்சுவார்த்தை கூட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டு அலைக்கழித்து அதனுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம்ல. ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாமே, ஏங்க முதல் சுற்று பேச்சுவார்த்தை பண்றப்ப அப்பவே கூட்டு வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிடலாம். முதல் தடவை பேச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 3 இல்ல 4 கட்ட பேச்சுவார்த்தை மக்கள் நீதி மையத்தோட நடத்தினாங்க அந்த அறிவாலயத்துல. அப்பவே முதல் இதுலயே சொல்லி 4 தடவை போனார் ராஜா. பேஸ் பண்ணி பார்த்தா எனக்கு அந்த டார்ச் லைட் சின்னத்துல நிக்கிறதுக்குரிய அனுமதி கொடுக்கலங்கிற வருத்தமும் இருக்கு. நீங்க வந்து அவர் பெருந்தன்மையா அதை ஏத்துக்கிட்டாருன்னு முதல்வரே சொன்னாலும், இந்த அறிக்கையில் அவர் சொன்னாலும், எனக்கு அந்த டார்ச் லைட்ல கொடுத்திருந்தா நாங்க கண்டெஸ்ட் பண்ணிருப்போங்கிற துணி அதுல இருக்குல்ல சார். என்னன்னா நாம வந்து சத்தியமா பட்டிமன்றம் நடத்தல சார். ஒற்றை வரிய பிடிச்சுக்கிட்டு ராமன் நல்லவனா கெட்டவனான் வாதம் நீங்க வந்து பண்றது இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து வாசன் சொன்னாரா நீங்க ரெண்டு அப்படின்னு பக்கம் இல்ல கேக்குறீங்களே. சார், நீங்க 2 பக்கம் அறிக்கை, ஆனா ஒரு பேராவை மட்டும் படிச்சுட்டு கடந்து போக கூடாது இல்ல. அடுத்தெல்லாம் என்ன சொல்லிருக்காருன்னு படிக்கணும்ல. அதாவது இப்ப நீங்க படிச்சிருப்பீங்கங்கிற நம்பிக்கையில நான் படிச்சு காட்டாம இருக்கிறேன். படிச்சுதான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கடக்கும் போது அவருடைய ஆதங்கத்தையும் அதுல புரிஞ்சுக்கோங்க சொல்ல. சரி சரி சார். சங்கத்தமிழன் சார் சொல்லுங்க சார். சங்கத்தமிழன் சார், களத்திற்கு திரு கமலஹாசன் வர வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்ட்டு முன்வைத்திருக்கக்கூடிய வேண்டுகோள், இது மக்கள் நீதி மையத்தால் கன்சிடர் செய்யப்படும் நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமாக 2 நாள் பொறுங்க, ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். ஏன்னா இப்ப நாங்க வந்து எங்க முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெல்வோம் ஒற்றுமையாக, அதே முக்கியமான அந்த கருத்து. அப்ப எல்லாரும் வெற்றி பெறணும். அதனால வந்து ஐயா அண்ணன் கமலஹாசன் அவர்களும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டிய அந்த அமைப்பு. அதனால நிச்சயமாக அவர்களுக்கு தனி சின்னம் ஒதுக்கப்படும். ஓகே ஓகே ஓகே. இல்லைன்னா தலைவர் அறிக்கை கொடுக்க மாட்டாரு, இந்த அறிக்கையை வந்து தெளிவா கொடுத்துருக்காரு. ஏன்னா மக்கள் வந்து எங்க பக்கம் இருக்காங்க. மக்கள் வந்து ஒரு பொதுவான இடத்துல நீ இருக்கிறீங்க, ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, உள்ள ஒரு பாம்பு வந்தா பயந்து ஓடிடுவீங்களே, அது அவர் நம்ம அரசியல் விமர்சகரை ஒத்துக்கிறாரு, நாங்க பாம்பு மாதிரி அப்படின்னு ஒரு சின்ன கதை சொன்னார்ல, அது மாதிரி இல்ல எங்க கூட்டணி. எங்க கூட்டணி வந்து மனிதர்கள் ஒரு ஒற்றுமை, ஒரு இதா வந்து நாங்க பகிர்ந்தளிக்கப்படும். நிச்சயமாக கமலுக்கு ஒதுக்க வேண்டும் என்று முதல்வருக்கு எங்க தலைவர் கடிதம் கொடுத்திருக்கிறாரு. நீ அதை பாத்தீங்களா? அவர் ஒண்ணும் கேட்கல. யாரு அவர் வந்து அவருடைய நிலைப்பாட்டத்தை விளக்குறாரு. இந்த தலைவர் வந்து 3 பக்கம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அதற்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே சார், 2 விஷயம் கடைசியா ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நாங்க நிச்சயமா நான் அந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய விரும்புறேன் சார். சார், இதற்கு முந்தைய தேர்தல்கள் 2021 தேர்தல் வரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் எல்லாருமே பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை திமுக ஒரு 5 பேரை போட்டு அமைக்கும், அதிமுக ஒரு 5 பேரை போட்டு அமைக்கும் சார். இந்த முறை திமுக ஒரு 5 பேரை போட்டு அமைச்சது, எல்லாரும் வந்து பேசினாங்க. ஆனா அதிமுகவில் அதை நாங்க பார்க்க முடியல. நீங்க யாரும் எங்களுக்கு இவ்வளவு சீட் வேணும் அப்படின்னு போய் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய வீட்டிலோ அல்லது அதிமுக தரப்பில் ஒருவேளை ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க யாரும் சந்தித்து பேசல. கமிட்டி போட்டிருக்காங்க சார், அதிமுக கமிட்டி போட்டிருக்காங்க. நான் சொல்றேன் சார், யாரையும் சந்திச்சு யாரும் பேசல. நீங்க தயவு இல்ல நீங்க எங்க பேசுனாங்கன்னு நீங்க சொல்லுங்களேன். நான் நிகழ்ச்சி நான் நிறுத்திக்கிறேன், தயவு செஞ்சு. அதாவது நீங்க கமிட்டி போட்டவங்க குழப்பம் இன்னைக்கு வரையும் தீராம ஓடுது. கமிட்டி இல்லாதது கமகமா முடிஞ்சிருக்கு. அதுதான் சுமூகமா முடிஞ்சதுன்னா எங்களுக்கு சிறப்பு. இல்ல இல்ல நீங்க வந்து சார், இல்ல அப்படி அப்படி இல்ல சார். இங்க பாருங்க சார், இங்க எதுவுமே பிரச்சனை இல்ல, நாங்க பேசி இதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய டிராமா இன்று நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறதா திரு சங்கத்தமிழன்? சார், ஆரம்ப காலத்துல புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா காலத்துல பேச்சுவார்த்தைனா எல்லாரும் எங்க போவாங்க? போயஸ் கார்டனுக்கு தான் போவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லாரும் பேச்சுவார்த்தை ஒரே மாதிரி இருக்க முடியாது. எல்லாமே எல்லாமே ஒத்துக்கிட்டாங்கல்ல.
சரி. அவரை பாராட்டணும் உண்மையிலேயே. சரி. ஆக மொத்தம் இது வந்து பேச்சுவார்த்தை நான் தாங்க முன்ன பின்ன பட் வந்தேன். எங்க போய் அனௌன்ஸ் ஆனா இது பேச்சுவார்த்தை இல்ல, இது முழுக்க முழுக்க அந்த நிகழ்வே வந்து நீ ஏத்துக்கொள்ளு, ஒரு பெரிய துறையில நீ இதை செய்யி, நீ 5 பேர் நீ இதுல நில்லு, அதுல நில்லு அப்படின்னு அவங்க அறிவித்திருக்கிறார்களே தவிர ஒரு பேச்சுவார்த்தை பேசி நடக்கல. பேச்சுவார்த்தை பேசினாதே உங்களுக்கு முன்ன பின்ன வரும். அதான் ஜனநாயகத்துல முக்கிய பங்கு. ஓகே, அது அவங்க நடத்தல. அவங்க எல்லாமே டெல்லியில போய் முடிச்சுக்கிட்டாங்க. ஓகே, அதனாலதான் அப்ப வந்து அங்க வரக்கூடிய சிக்கல். ஓகே.